உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எதனால இருந்தவங்களுக்கு உடனடியாக 10 லட்சம் தரப்பட்டது அப்படின்றத பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோட வெளியிட்டிருக்காரு. இது குறித்த டீடைல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10 லட்சத்தை எதனால தந்தாங்க அப்படின்ற பின்னணியை பழைய நியூஸ் பேப்பர்களை கலெக்ட் பண்ணி அந்த காய்ச்சினவங்க யாரு, எதனால உடனடியாக 10 லட்சம் தரப்பட்டது அப்படின்றத ஆதாரத்தோட பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணலில் பேசியிருக்காரு. இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் சாராயம் காசிய அனைவருமே கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய புகைப்படம் எடுத்துக்கிட்டதும் அதற்கு பிறகு அவங்க ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க கட்சிக்காக ஏகப்பட்ட நிதியை வழங்கியிருக்காங்க அப்படின்னும், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே அந்த பகுதியில் கள்ள சாராயம் காசக்கூடிய நபர்களாக இவங்க தான் இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்த பிறகு இந்த ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா யார் கையிலையும் கிடைச்சிடக்கூடாது, இந்த ஒரு காணொலி யார்கிட்டையும் போயிடக்கூடாது அப்படின்றதுல உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமாக காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி இவங்க 3 பேருமே நிச்சயமாக மாட்டிப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும், இதனால தான் செத்த குடும்பங்கள் இவங்களை கை காட்டிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலையும் 10 லட்ச ரூபா உடனடியாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த கள்ளர் சாராயம் காசிய முக்கிய புள்ளிகளை பார்த்தீங்கன்னா தலைமறைவாக ஆக்கியிருக்காங்க. இது எல்லாமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு தெரிந்துமே ஆளுங்கட்சியாக திமுக கட்சி இருக்க ஒரே காரணத்தினால இந்த தகவல்களை அவங்களால வெளியிட முடியாமல் இருக்கு அப்படின்றதையும் பத்திரிகையாளர் மணி சொல்லியிருக்காரு. இந்த விவரங்களை ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் சொல்லியிருக்கும் போது அதற்கு பெரிதாக ஆதாரம் இல்லாத ஒரு காரணத்தினாலேயே இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களிடையே இது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைமை ஏற்படுத்திருந்துச்சு. ஆனால் இது உண்மையாகிறபடி பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க அனைவருமே இணைந்து எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படம், அதற்கு பிறகு செய்தித்தாளில் இந்த கள்ள சாராயம் காசிய முக்கிய புள்ளிகள் நன்கொடையாக திமுக கட்சிக்கு வழங்கிய பணசோலையோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா சீமான் சொல்லிய செய்தி உண்மையாகணும் அப்படின்னு பண்ணாரா, அல்லது மக்களுக்கு உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்றதால பண்ணாரா அப்படின்னு இல்லைனாலும் உண்மையிலேயே இது சீமானுக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சீமான் ஒரு அரசியல்வாதி அப்படின்ற காரணத்தினால இந்த மாதிரி பழைய செய்தித்தாள்களை அவர் தேடி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நேரம் பத்தாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும், அதற்கு பிறகு இவரால் தனியாக ஆதாரத்தை சேர்க்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு விஷயமாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த விஷயத்தை ஆதாரத்தோட பத்திரிகையாளர் மணி தெரிவித்த பிறகு சீமானுடைய ரசிகர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷமாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சீமான் என்ன சொன்னாலுமே அவர் பொய் தான் சொல்றாரு அப்படின்னு முத்திரை குத்தக்கூடிய திமுக நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா தற்போது வாயடைச்சு போயிருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், மணி செய்திருக்கக்கூடிய காரியத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.